சிவா அருள்துறை பாருங்க, அருள்துறை ஸ்டார்டிங் வித் தஞ்சாவூர் கோபுரம் திறந்து காமிங்க. இதுல வந்து சாமியும் உள்ள இருக்கு, பாத்துக்கலாம். சாமி வர உள்ள பாத்துக்கலாம். ஆஹா, நல்ல க்ளோஸ் வைப்பா. தஞ்சாவூர் கோபுரம் சாமி உள்ள இருக்குது. எவ்வளவு தூரம் அவருக்கு வந்து பெரிய எண்ணம் படைச்சிருந்தா ஒரு கோபுரம். இது என்ன ஒரு 5 பவுன் இருக்குமா? இது வந்து 3 பவுன்ல கோபுரம். இதெல்லாம் போடுறது ஒரு புண்ணியம். இது 2.5 பவுன். இது உங்க கலர்ஸ், அந்த ஆடு கொடுப்பிக்கிற தியேட்டர்ல அந்த கலர்ஸ், சரவணா எலைட் கலர்ஸ். இது பேர் என்ன? பிரேஸ்லெட். அது சிங்கம். உங்கள மாதிரியே சிங்கம் பாத்தீங்களா? இது வந்து டைமண்ட்ஸா? இல்ல, டிஸ்கவுண்ட். ஆமா, டைமண்ட் போட்டா 1 கோடி ரூபாய் போடுவோம். இது என்ன? சும்மா குத்தி மதிப்பே சொல்லுங்க. 8 லட்சம், 12 லட்சம் ரூபாய். இது ஒரு 3 லட்சம் 4 லட்சம். ஸோ டோட்டலி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு போட்டுருவாங்க. ஸோ என்னன்னா, தங்க வேலை விற்கிறதுக்கு நம்மளால வாங்குறதுக்கு வந்து ஒரு பிராப்தம் வேணும். தங்கம் வாங்குறதுக்கு என்ன வேணும்? பிராப்தம். கடவுள். பெண்களுக்கு தங்கம் வந்து விலை ஏறிக்கிட்டே போகுது, அதனால கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் சரவணா எலைட் ஸ்டோரு மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டடு ட்ரெடிஷ்னல் அந்த விளம்பரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விளம்பரத்தில் யாரும் நடிகலாம் நடிகை வந்து காஸ்ட்லி, அதனால கூப்பிட மாட்டீங்க. ஆமா, அவரு கூப்பிடுவாரு, லெஜெண்ட் கூப்பிடுவாரு. அதனால அவரே போய் இறங்கிட்டாரு. அவரே இறங்கிட்டாரு. நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன், என்னுடைய தீவிர ஃபேன் அவரு. என்னை கூப்பிட்டு ஒரு சீனாவது போட்டு நடிக்கிறேன்ட்டாரு. ஸோ நன்றி. நான் ஆக்சுவலி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன். இனி மறுபடியும் வேலை கொடுக்க போகிறேன். இவங்கெல்லாம் திருநெல்வேலி பீப்புள், உழைப்பாளிகள். சரவணா ஸ்டோர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒவ்வொரு சரவணாஸும் உழைப்பால் முன்னுக்கு வந்தவங்க. உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பூர்வீக தொழில் என்ன தொழில்? பூர்வீகனா 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தொழில்? விவசாயம். பூர்வீக ஒரு விவசாயி இன்னைக்கு நகையில கொடி கட்டி பறக்குறாங்க. இந்த ஷோரூமே எத்தனை ஷோரூம் இருக்கு? மொத்தம் 5 ஷோரூம். எங்கெங்க இருக்கு? டி நகர், தாம்பரம், திருநெல்வேலி. கீழே 3 இருக்கு. இந்த 2 பக்கத்துல இருக்கும். நடுவுல டைமண்ட். டைமண்ட் இந்தியால நம்ம தனியா வச்சிருக்கோம். ஒன்லி டைமண்ட் ஷோரூம், ஸ்பெஷலைஸ்ட். இதெல்லாம் ஃபாரினர்ஸ், மலேசியன், சிங்கப்பூர் பீப்புளாக வர்றீங்க. இந்த மாதிரி நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணி கோயிலுக்கு போகும்போது இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. இன்சூரன்ஸ் பண்ணலைன்னா ரொம்ப டேஞ்சரு. கோயில் வாசலில் இப்போ உதாரணத்துக்கு மலேசியாவிலேருந்து பழனிக்கு வரீங்க. பழனியில் டோர் டெலிவரி அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த கடவுள் முன்னாடி இப்படி நகையை போட்டுட்டு கடவுளுக்கு வந்து அந்த பிராப்தம், இவ்வளோ நகை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ கடவுளுக்கு பவர் இருக்குது. ஸோ அப்போ போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு மலேசியாவில் டெலிவரி பண்ணால் கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு உலகம். ஸோ அதனால் இந்த தங்கத்தை பாருங்கள். இதை பற்றி குவாலிட்டியை பற்றி சொல்லு. இதுலேயே கலர் கம்மியாக இருக்குது. ஆன்டிக்னா என்ன? ஆன்டிக்னா உங்களுக்கு வந்து மன்னர்கள் போடுறதா? ராஜாக்கள் போடுற நகைங்க. எந்த ராஜா போட்டாரு இது தெரியுமா? வரலாறு இருக்கு. ராஜேந்திர சோழனா இல்ல ராஜராஜ சோழனா? எல்லாருமே போட்டுருவாங்க. அந்த உள்ள ராஜா எல்லாருமே ஆன்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ராஜாக்கள், ஒரு கிங் ஆஃப் த கிங் போட்டு. இது அவங்க போடுறதா? இது லேடிஸ் பேசுங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ஜமீன்தார்கள் போடுறது. இது ஜமீன்தார். யார் போடுறது? எந்த ஜமீன்தார் போட்டாரு சொல்லு பாப்பா. என்ன ஊர் ஜமீன்தார்? சிங்கம்பட்டி ஜமீன்தார். சிங்கம்பட்டி எங்க இருக்கு? திருநெல்வேலியில. உண்மையிலே இருக்கா? சிங்கம்பட்டி ஜமீன் ஃபேமஸா? நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இந்த பெண்ணா பிறந்தா அவ்வளோ புண்ணியம்.
பாக்கியம்னு சொல்லுவாங்க. பாக்கியங்கிறது தெரியுதா? எங்க பாக்கியம்? இங்க வா பாக்கியம், இங்க வா பாக்கியம். உன் பேர் பாக்கியம். இங்கே நின்னு. அப்படியே காட்டு இதுனாங்க உனக்கு போட்டா எப்படி இருக்கும்? அப்படியே அவர் நீனும் வந்து நின்னுங்க. என்ன மறைச்சாலும் பரவாயில்ல. பெண்ணா பிறந்தா இதெல்லாம் பாக்கியம். சொல்லு. பிராப்தம். இதெல்லாம் பெண்ணுக்கு கிடைக்கிறவுடைய வரப்பிரசாதம். முதல்ல உங்க ஓனருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி டிசைனை பெண்களுக்காக கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு பெரிய புண்ணியம். பெண்கள் நீங்க என்னங்க கோயிலே கட்டிட்டீங்க? கல்யாணம் சொல்லு, பேசுமா. ஏன் கோயில் கட்டிருக்காரு உங்க ஓனரு? நம்மளுக்கு மட்டும் தானே இருக்கு, கடவுளுக்கும் சேர்த்து நகை செஞ்சு வச்சிருக்காங்க. ஓ, கடவுளுக்கு பையன் என்ன அழகு. இதை பத்தி உங்களுக்கு பெருமை. இங்க வாங்க. எங்க போயிட்டீங்க? சமைக்க தெரியாதா? சமைச்சால் 20 வயசுல இருந்து 30 வயசு வரலையும் சமைச்சிங்கன்னா அஷ்ட தேவதைகளும் வந்துடும். புரியுதா? அப்போதான் அந்த நகையெல்லாம் போடணும். எத்தனை 40 கிலோ யார் பார்க்க போகிறா? 20 to 30 சமைச்சிட்டு அப்படியே பட்டு சரி 40,000 ரூபாய் சேரியை கட்டிக்கிட்டு இந்த 20 லட்சம் வருமா? எவ்வளோ லட்சம் வரும்? 35 lakhs. ராமரோட கல்யாணம் பாருங்க, மோடி ராமேஸ்வரம் வருவார் ராமர் பாதத்துக்காக. அந்த பாதத்தையே இதெல்லாம் அமெரிக்கன் கஸ்டமர் வாங்குறாங்களா, இந்தியன் வாங்குறாங்க? மினிமம் ப்ராஃபிட். சரவணா எலைட்டில் உள்ள கலெக்ஷனுக்கு பெரிய ப்ராஃபிட்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த பாருங்க எவ்வளோ அழகு. அடுத்து கொண்டாமா அழகு. ஃபாரின் கஸ்டமருக்கு நம்ம பண்ணுறது. This is Italian design, European design. இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்களா? வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆசைப்பட்டு. அதனால தான் வாங்கி வச்சிருக்கோம். விற்பனையாகிட்டே இருக்கும். இது எத்தனை லட்சம்? இது வந்து 30 லட்சம் வரும். 30 லட்சம். இன்னும் அழகோ அழகுப்பா. இதுக்கான பெண்கள் என்ன சாப்பிடணும்? இதை வெயிட் இருக்கணும், கழுத்தில் வெயிட் இருக்கணும். லைட் வெயிட்ல நல்லா பார்வை ஒன்று செய்ய வேண்டாம். இந்த மாதிரி உருவம் வரும்னா கணவனோட சேர்ந்து 20 வயசுல சமைக்க ஆரம்பிச்சா 35 வயசுல இந்த உருவம். வெஜிடபிள்ஸ், மில்லட்ஸ், நட்ஸ் வகை வகையாக அதுக்காகத்தான் பெண்கள் வகை வகையாக சாப்பிட்றதுக்காகத்தான் சமையல் தொழில் உங்கள் கையில் கொடுத்தது. நீங்கள் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ஏதோ இந்த மிச்சம் மீதி வச்சா நாங்கள் சாப்பிடுவோம். அதானே சார் உண்மை? பெண்கள் வந்து பட்டினியாக கிடந்தால் பாவம். பெண்கள் வந்து குழந்தை வைப்பாங்க, குழந்தை உருவாக்குறாங்களா, அப்போ தாயும் சேயும் முதல்ல நல்லா இருக்கணும். அது இந்த பிறந்த குழந்தைகள் 10 வயசு வந்து நல்லா இருக்கணும். சமையலை உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு குழந்தைகள் சாப்பிட்டுட்டு வயசானவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி வச்சா எங்களுக்கு ஆம்பளைங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த சமையல் எவ்வளோ பெரிய விஷயம். லேடிஸ் கல்யாண செட்டு பெண்களுக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி பார்த்தீங்களா? நாங்கள்லாம் போட முடியுமா? எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஒரே ஒரு மோதிரம். ஓ, இது கம்ப்யூட்டர் டிசைன், உலக மகா டிசைன். 100 நாடோட காம்படிஷன் பண்ண ராஜாக்கள் போட்டுதா? இது பேர் என்ன? மாங்காமலையா? பேர் என்ன? டிசைனர் ஆரம். டிசைன் தமிழ்ல ஏதாவது சொல்லுவாங்களே, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, திருக்கடையூர் அபிராமி, அந்த மாதிரி பேரெல்லாம் கிடையாதா? அதுக்காக என்ன கலை நுட்பம். நல்ல குளோஸ் வைங்க. பாரம்பரிய ட்ரெடிஷ்னலி அதுதான் பேரு. ரிச். ஓகே. பெண்களுக்கு இன்னும் அழகு. இதுக்கெல்லாம் நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் சாப்பிட்டு அந்த நகையை போட்டுக்கிட்டு அப்படி அப்படி ஒரு டான்ஸ் ஆடினா கோவில் சிற்பங்கள் அப்படியே கோல்டு நம்ம பண்ணியிருக்கோம். வைப்பா க்ளோஸ் அழகா இருக்கு. 40 lakhs அந்த ரேஞ்ச்ல மாடல். கலர் ஸ்டோன் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன். ஒரிஜினலா? நவரத்னமா? ரூபி எமரால்டு ரெண்டுமே ஒரிஜினல். ரூபி தமிழ்ல சொல்லு. ரூபிக்கு மாணிக்கம், எமரால்டுக்கு மரகதம். கனக புஷ்பராகம் இருக்கா?
கனக புஷ்பராகம் தான் நான் போடணும். வைரம், வைடூரியம், கனக புஷ்பராகம், பவளம், முத்து, அப்புறம் டைமண்ட் இருக்கு. டைமண்ட். அப்புறம் டைமண்டுக்கு என்னது? வைரம். வைரம். வைடூரியம் என்ன? வைடூரியம்னு இருக்குல்ல. வைரம், வைடூரியம், புஷ்பராகம், மரகதம், கோமேதகம். கோமேதகம் இருக்கா? இது கோமேதகம்னா எப்படி இருக்கும்? பச்சையா? முழு கலர்ல இருக்குமா? அது பேர் லைட் எல்லோ கலர் வரும் லைட் எல்லோ. அது கனக புஷ்பராகம்ல. இந்த வேலை செய்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு கலை வேணும். அதை செஞ்சு கொண்டு வந்து இந்த டி நகர்லேயும் 5 பிரான்ச்லேயும் ஓனர் மிஸ்டர் பேர் என்ன? சிவா அருவி டாக்டர் சிவா அருவி. டாக்டர்னா பிஹெச்டி டாக்டரா இல்லை ஒரிஜினல் டாக்டர்? எம்பிபிஎஸ்ஸா? டாக்டரே நடத்துகிறாரு பாருங்க. எவ்வளோ அழகான டிசைனிங் தொழில். ஸோ எல்லா விவிவிபி ஐபிஎஸ் விவிவிபி கஸ்டமர்ஸும் போய் இந்த கலெக்ஷனை வாங்கி ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இது ஒரு நடிகர் வந்து நிறைய நடிகர் நாங்களாம் வாங்கலாம், ஆனால் போட்டுக்க முடியாது. ஏன்னாங்க எங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படி. ஸோ சுதந்திரமான பெண்கள் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாருக்கும் யோகம் வரும். ஸோ இந்த யோகம் வந்து நகையில் வரும். நகையில் இந்த நவரத்னங்களும் தங்கமும் கலந்தது தான் யோகம். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உழைப்பாளிகள் இவங்கெல்லாம் உழைச்சி சர்வீஸ் பண்ண காத்திருக்கிறாங்க. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.